வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொதுவாக நட்சத்திரங்கள் மனிதர்களுடைய குணங்களை பிரதிபலிக்குது. ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய நடைமுறை பாவனைகள், அவர்கள் வாழ்க்கையில் முந்தைய காலங்களில் நடந்த கசப்பான நிகழ்வுகள், பல பிறவிகளில் அவர்கள் பட்ட துன்பங்கள், இந்த பிறவியில் எது மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அது பொறுத்தளவில் தந்தை மற்றும் உறவுகள், தந்தை வழி சொந்தங்கள், தந்தை வழி பங்காளிகள் வகைகளில் பூர்வ புண்ணியத்தில் வழிபாட்டில் அவர்களுடன் ஒரு கசப்பானது இருந்து கொண்டே தான் இருக்கும். அரசாங்க தொழில்கள் இருந்தாலும் காரணமே இல்லாமல் ஒரு சின்ன சிரமங்கள் வரும். அவங்க குடும்பத்தில் ஒரு குலதெய்வ தோஷத்தை அது மறைமுகமாக சொல்லுது. அவர்கள் வேகமான குணங்கள் உடையவராக இருந்தாலும் கூட சில பேர்களுக்கு குலதெய்வத்தை மறந்துருப்பாங்க, சிறப்பாக வழிபடாதவர்கள். இன்னும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை. அதனால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது இயற்கையாகவே இருக்கும். பொதுவாக இவர்கள் நினைத்ததை அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். பெரும்பாலும் மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில் வேலை செய்வாங்க, செவிலியர்களாக இருப்பார்கள், அல்லது யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு வேலை செய்வாங்க. ஏதாவது ஒரு வகையில் மெடிக்கல் சம்மந்தமாக வைத்தியம், மந்திரித்து கொடுத்தல், அதுபடி நோய் நீக்கக்கூடியது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் வம்சத்தில் யாருக்காவது அது இயற்கையாகவே இருக்கும். இவங்க எந்த விஷயத்தையும் அனுபவித்து விட்டு பிறகு வேண்டாம் என்று சொல்லிவிடுவாங்க, விட்டுடுவாங்க. எதையாவது ஒன்று அனுபவிப்பாங்க, அப்புறம் காரணமே இல்லாமல் அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த நட்சத்திரங்கள் பொதுவாக பெண்களாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இல்லை அவர்கள் குடும்பம், அவர்கள் உறவுகளில் யாராவது அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. மருத்துவத்துறை அது சார்ந்த துறைகளில் இருப்பாங்க, அரசாங்கத் துறைகளில் இருப்பாங்க, நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துறை சார்ந்த துறைகள்லேயும் இவங்களும் இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள், சகோதரர்கள், அப்பா வகை சொந்தம், இதெல்லாம் யாராவது இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்பாவை கண்டாலே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்பா பிடிக்கும், பெண்களுக்கு பிடிக்கும், ஆண்களுக்கு பிடிக்காது. இல்லை ஒரு சிலருக்கு அப்பா தொழிலில் கஷ்டப்படக்கூடியவராக இருப்பார். எந்த தொழில் செஞ்சாலும் சரியாக வரலை, ரொம்ப போராடி பட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொந்த தொழில், சுய தொழில், அது மாதிரி யாராவது கூட்டு தொழில் ஆரம்பித்து அதில் கொண்டு போய் பணம் காசெல்லாம் விட்டு ஏமாந்து போய் தான் இருப்பார். அப்புறம் ஒரு தொழிலை அழித்ததுக்கப்புறம் தான் அவர் மேலே வருவார். அதே போல் முதுகு சம்பந்தப்பட்ட எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாதிப்பு இருக்கும். பெரும்பாலும் கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே வரும். அப்போ இது மாதிரி உள்ளவங்கள்லாம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி இது ஒரு ஊழ்வினை கர்மா. இந்த கர்ம வினை உள்ளவர்களை நாம் இவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இவர்களுக்கு பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இவர்கள் யானைக்கு உணவு கொடுக்கணும். அதே போல் சமையல் கலைஞர்கள் இவர்களை ஆதரிக்கணும். அதே போல் அன்னதானத்திற்கு பொருள் கொடுக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையில் ரோகிணி நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் அவளும் சர்க்கரையும் வாங்கி கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரியாக வழிபாடுகள் செய்தால் வெற்றி உண்டாகும். அதே போல் வியாபார நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கே காலை வேளையில் ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது கடைவீதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே பெருமாளை சேவிக்க வேண்டும். இது ஒரு அற்புதமான விஷயம். அதனால் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நாம் சில விமோச்சனங்களை பெறலாம். இதை செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனுக்கு கோதுமை தானியத்தில் ஏதாவது உணவை செஞ்சு அவருக்கு படைக்கலாம். மாலை வேளையில் சப்த கன்னிமார்களை வணங்கி வழிபட அவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும். அதனால் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், குலதெய்வங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், குலதெய்வம் தெரியாதவங்க அப்பா ரெகுலராக எந்த கோயிலில் வணங்கி வழிபட்டாரோ அதை நீங்கள் வணங்கி வழிபடலாம். சூரியனார் கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சென்று அங்கு நீங்கள் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம். இதுபோன்று செய்ய நன்மை உண்டாகும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையை சுற்றிலும் கிரிவலம்
அடி அண்ணாமலையிலே தொழுது வணங்கிவிட்டு அங்கே நீங்கள் வந்து ஒரு நாள் இரவு மற்றும் மலை அடிவாரத்தில் தங்கியிருந்து பண்ணினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஜலகண்டேஸ்வரர் அவரை வணங்கி வழிபடணும். அப்படி வழிபட கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.